இது வந்து குவாலிட்டி ஃபர்ஸ்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் கிரேட். ஃபர்ஸ்ட் கிரேட். ஞாபகத்துக்காக வேண்டி கூட கேட்டாங்கன்னா பேர் வந்து டி பெரியசுவாமி, சத்திகிராமம் இடையவளை, சந்தேடி போஸ்ட்டு, குமரி மாவட்டம், அகத்தீஸ்வரம் தாலுக்கு. மல்பரி செடி வளர்ப்பு, பட்டுப்பூச்சி வளர்ப்பு அது சம்பந்தமாட்டு அஸ்மா திட்டத்தின் கீழ் 3 நாள் பயிற்சியாக தென்காசி வரையிலும் முதல் நாளாக இது மரிய புஷ்பம் ஆய்வாளர் அவர்களிடம் தென்காசி வந்து கிளாஸ் அட்டன் பண்ணோம். அவங்க வந்து மல்பரி செடி வளர்க்குறது பற்றியும், ரெண்டாவது அந்த செடியில் இவ்வளோ நாளைக்கு ஒருக்கா புழு உற்பத்தி பண்ணி போட்டு அதுக்கு இது இப்படி 7 நாள் 4 நாள் 3 கட்டம் அப்படின்னு ஒரு பாடங்கள் எடுத்து வளர்க்குனாங்க. அது நம்ம அகத்தீஸ்வரத்திலிருந்து தேரூர், அகத்தீஸ்வரம் வட்டத்துக்கு உட்பட்ட தேரூர், மயிலாடி, சந்தையடி, இடையவளை மற்றும் பல ஊர்லேருந்து சுமார் 40 பேர் நாங்கள் வந்திருந்தோம். அவங்க சொல்லுது எங்களுக்கு நல்லா புரிஞ்சு, இது பலனடைய அளவில் இருந்தால் எங்கள் ஊர்லேயும் 4 பேர்கிட்ட சொல்லி அதை நாங்கள் எடுத்து செய்யலான்னு நினைக்கிறோம். இருந்தாலும் 2வது நாளாக அண்ணாதுரை அவர்கள் தோட்டத்தில் போய் அவங்க நேரடியாக வளர்த்து கொள்முதல் பண்ணுறத பற்றியும், மேலும் அவங்க குடும்பமே பிள்ளைகள் 2 பேர், பையன், இன்னும் தாய் தகப்பன் எல்லாருமே வந்து 15 வருஷமாட்டு அவங்க வந்து வளர்த்து அதில் என்ன ஈடுபாடு, அதில் என்ன பலன் இருக்குது, அதனால் அவங்க என்ன பலன் அடைஞ்சி என்னெல்லாம் பண்ணாங்க, அதை பற்றியெல்லாம் விளக்கி சொன்னாங்க. நாங்களும் அதை நேரடியாக பார்த்தோம். அதனால் இதமாய் உள்ள தொழில் சிறு விவசாயிகளுக்கும் அது சேர்ந்த கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்கிறது இதன் மூலம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இது சம்மந்தமாக உள்ளதை ஊரில் போய் நாங்கள் செய்தாலும் பிறருக்கு செய்ய உதவி செய்து எடுத்து இதை கொஞ்சம் மேலே ஊக்குவிப்போங்கிறத இதோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதனை அழைத்து சென்று எங்களெல்லாம் ஒரு 40 பேரை கூட்டிகிட்டு போய் அதை ஒவ்வொரு இடமா காண்பித்த தொழில்நுட்ப மேலாளர் பிரின்ஸ் தேசிங் அவர்களுக்கும், உதவி தொழில்நுட்ப மேலாளர் ஜெயக்குமாரி சிந்துசா அவர்களுக்கும் விவசாய தொழில் சிறு விவசாயிகள் சார்பாக நன்றியினை கூறுகிறேன். மேலும் இது எங்களை கூட்டி கொண்டு இப்படி ஒவ்வொரு இடமா காமிச்சதுனால இது இன்னும் மேலும் ஒரு சில இதுவில் பாதி தெரிஞ்சும் பாதி தெரியாமல் இருந்தாலும் இன்னும் ஒரு சில நேரம் வந்தோன்னா இதை திருப்தியாக எல்லாருமே நாங்கள் கற்றுக்கிடுவோம். மேலும் எங்களால் தெரிஞ்சவங்களுக்கு முயன்ற அளவு அதை எடுத்து சொல்லி இதனை வளர்ச்சி அடைய நேரடியாக பாடுபடணும்னு உறுதி கூறுகிறேன்.